புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிஷன் மோசம் நகர்ப்புற வானிலை ஆய்வகம் மற்றும் கண்காணிப்பு வசதிகளை ஏசாரின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் புதன்கிழமை தனது ராமாபுரம் வளாகத்தில் நிறுவியது. சென்னை மண்டலத்தில் உள்ள ஒரே வசதியான இந்த ஆய்வகம் காற்றில் உள்ள நுந்துகள்கள், மேகங்கள், மழைப்பொழிவு மற்றும் வளிமண்டல மாற்றங்களை கண்காணித்து பருவமழையை துல்லியமாக கணிக்கவும் முன்கூட்டிய எச்சரிக்கைகளை வழங்கவும் உதவும். இந்தியாவை வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் நாடாக மாற்றுவதோடு விவசாயம், நீர்வளம், விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளுக்கான பேரிடர் தடுப்பு சேவைகளை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் இலக்காகும். Like ஒரு MOU first stop in India, aerosol test bed, Indian Institute of Tropical and Meteorology Department combine பண்ணி National Institute of Ocean Technology NIOS எல்லாரோட சேர்ந்து ஒரு MOU பண்ணிருக்கோம். ஆல்ரெடி செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அவர் வந்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் சொல்லுவாங்க. இந்த டேட்டா செட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்தியாவிலேயே இந்த ஏரோ டெஸ்ட் பெட் வந்து SRMல ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டாஸை புல் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாடல் டிசைன் பண்ணி அதுக்கான டேட்டா செட்ஸை ரிசர்ச் ஓரியன்டா எப்படி வெதர் மானிட்டரிங், வெதர் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் கடலின் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதோட டீப் ஓஷன்ஸ் என்னென்ன ரிசர்ச் தேவைப்படுதோ அதுக்கான டேட்டாஸ்லாம் இது வந்து புல் பண்ணி கடலின் நிலப்பரப்பு அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் மாறிட்டே இருக்கு. குளோபல் வார்மிங் இது பாத்தீங்கன்னா பிப்ரவரியில நாங்க வந்து SDG கோல்ஸ்க்காக நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்டர் த ஆனரபிள் சேர்மன் விஷன் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ஒன் ஆஃப் த பேராமீட்டரா எர்த் சயின்ஸ் வருது. அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு இந்த MOU சைன் பண்ணிருக்கோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச், இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் அட்மாஸ்பிரிக் சயின்ஸ், இது ஒன் ஆஃப் த கைண்ட் இன் இந்தியா. இது பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சென்டர் வந்து நிறைய டேட்டாஸ்க்கு ஃபுல் பண்ணி டேட்டா செட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி இதுல வந்து வேரியஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டேட்டாஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் மானிட்டரிங் ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் ஃபோர்காஸ்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். நிறைய ரிசர்ச் ஓரியன்டட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கண்ட்ரோல். ஸோ இதுதான் இதோட சென்டரோட. சார் வந்து நிறைய பேசுவார் அதை பற்றி. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இங்க SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து IITM, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி புனே இன்ஸ்டிடியூட் வந்து they have set up aerosol test bed laboratory here. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா வந்து அர்பனோட வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ற டே டு டே வந்து ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை, இது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதனால வந்து நம்ம வேரியஸ் ஏரோசால் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இந்த அப்சர்வேஷன் எது அட்மாஸ்பியர்ல இருக்கு, அதனுடைய டைனமிக்ஸ் என்ன, அது எப்படி எந்த நேரத்துல எவ்வளவு வருது, சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் வர்றப்ப எப்படி மாறுது, அதே மாதிரி மான்சூன் டயத்துல எப்படி இருக்கும், மான்சூன் இல்லைன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் பண்ணி இங்க ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இங்க செட்டப் பண்ணி அதுல வந்து ஒரு 50 பேராமீட்டர் வந்து நாங்க கலெக்ட் பண்றோம். அந்த பேராமீட்டரை வந்து வச்சு அது எப்படி வேரியஸ் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு அதை பார்த்துட்டு அந்த சயின்ஸை வந்து என்னென்ன சயின்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து மாடல்ல போட்டு தென் லேட்டர் ஆன் இட் வில் கோ ஃபார் அந்த பெட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி, அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு பண்றோம். இது ஏன் சென்னையில பண்றோம்னா, இந்த அர்பன் சிட்டி நாங்க வந்து இப்போ அர்பன் சிட்டியில வந்து மேஜர் சிட்டியில எல்லாம் இப்போ டெல்லி, கல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை, இந்த 4 பூனா, இந்த 5 சிட்டில வந்து நாங்க வந்து இந்த அர்பன் டெஸ்ட் பெட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து மெயின்லி வந்து அட்மாஸ்பிரிக் பேராமீட்டர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் வி ஹவ் மெஷர்ட். பட் இங்க வந்து யூனிக்கா வந்து என்னன்னா, இப்போ இந்த ஏரோசால் வேரியஸ் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுல என்ன சார்ஜ் இருக்கா, சார்ஜ் இல்லாம இருக்கா, அது வந்து என்னென்ன சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, அது வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா
அப்படின்னு சொல்லி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாவில் வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதை வச்சு அது ஏன் இந்த மாதிரிலாம் மாறுது, இது வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இதனால வேற வெதர் பேட்டர்னுக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அது மூலமா வந்து நாங்கள் மாடல் பண்ணி இது பண்றோம். அதனால இது வந்து யூனிக் நேஷனல் ஃபெசிலிட்டி and it is a globally it is only few numbers are there. So that is why this is very important test facility and it will be contributing to various new science but also improve the weather forecast. That is very important. அப்புறமேல வந்து இங்க நிறைய ஃபேக்கல்டிஸ் வேரியஸ் டிசிப்ளின் இருக்காங்க இங்க. அதனால அவங்க டிஃப்ரெண்டா வேரியஸ் இதை வந்து லுக் பார்த்து டேட்டாவை பார்த்து இதுல வந்து நியூ சயின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வச்சு நாங்க இது எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அர்பன் வந்து having captured centers, எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு கிலோமீட்டர் வந்து one center to another center? ஆக்சுவலி சென்டர் அர்பன் சிட்டிக்குள்ள வந்து இப்ப இங்கே வந்து ஒரு 50 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு, ஐஎம்டி வேற நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. பட் இது வந்து யூனிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஒரு இடத்துல வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ற மாதிரி. இது வந்து ஏரோசால், அப்புறம் ஏரோசால் என்னென்ன பார்ட்டிகல், இப்ப இந்த ரூம்ல என்னென்ன பார்ட்டிகல் இருக்கு, அதனுடைய சைஸ் என்ன, அது வந்து எப்படி அது மூவ் ஆகுது, இவ்வளவு விண்ட் இருந்தா எப்படி போகுது, எவ்வளவு ஹியூமிடிட்டி இருந்தா எப்படி இருக்கு, இவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தா எப்படி இருக்கு, அப்படிங்கிறது எல்லாத்தையும் மொத்தமா இது பண்ற ஒரே இடத்துல வந்து. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல அங்கங்க ஒன்னொன்னு இருக்கும். ஸோ இந்த என்டையர் சிட்டில வந்து வி ஹவ் ஸ்ப்ரெட் அவுட். பட் இங்க வந்து இந்த ஏரோசாலுக்கு வந்து யூனிக் அப்சர்வேஷன். இங்க இருந்து இங்க மட்டும் ஒரு 50 பாராமீட்டர் மெஷர் பண்றோம், ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட். இது வேற எங்கேயும் பண்ணல. ஸோ இது வந்து ஜஸ்ட் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ். அதுக்கு அதனாலதான் வி ஆர் கோயிங் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் சென்சர்ஸ். வானிலை அறிஞர், வானிலை ஆய்வு, வானிலை அறிக்கை எல்லாமே எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதை தவிர்த்து இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? அதுதான் இப்ப இந்த வானிலை அறிக்கை வந்து இப்ப நாங்க வந்து முன்னாடி வந்து 60% சக்சஸ் சொல்லிட்டு இருந்தோம்னா இப்போ வந்து 80% சக்சஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது எதுல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த டேட்டா வச்சுதான். ஸோ வி ஹவ் அது வந்து எதுக்குன்னா இப்ப நாங்க எல்லாம் வானிலை அறிக்கையில இருந்து வர்றோம், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது இன்னும் இப்ப இருக்கிறத. எஸ்பெஷலி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வர மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சு வெதரு, சென்னையில பூரா மழை பெய்யும். பட் இப்ப இங்க மழை பெய்யுது, இன்னும் 1 கிலோமீட்டர் மழை பெய்யல. இது ஏன்? இதுக்கும் இந்த ஏரோசால் பார்ட்டிகல், இந்த ஏரோசால் இந்த பார்ட்டிகல் இதுக்கும் என்ன ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டை வந்து மாடல்ல போட்டு இம்ப்ரூவ் தி வெதர், அதாவது பெட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி. இது வந்து அங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்ல வந்து அதாவது மிஷன் மௌசம்ங்கிற ப்ராஜெக்ட்ல இது வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது வேரியஸ் வெதர் சிஸ்டத்தை அப்படிங்கிறதுக்கு இந்த இது பண்ணி. It is MOU is 5 years. 5 years. This mission MOSUM every 5 years will be updated. Now it is probably 5 years. From that you capture the data. From the terrace by 6th floor or 8th floor வந்து all the inlet எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுல வந்து இப்ப 15 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 7th floorல எல்லாத்தையும் இது we draw air inside from the terrace. We draw air inside the instrument and sample it. It will sample size of the particles, chemical characteristics of the particles, activation, how these particles can form cloud droplets. cloud physics, micro physics எப்படி ஃபார்ம் ஆகி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. There are sensors of terrace. On the terrace also we have sensors. Inside the laboratory there are many sensors which sample air from outside. We want the urban polluted air. Whatever pollution is how much pollution is there, how much this pollution will impact the weather prediction. Coordinated with the other departments. Yes, this data is public money, so it has to be used by many people. Not only that's why we have come to academia. So academia, all the faculties there look at it, other institutions they look at it. Somehow we have to improve this science. We need to understand better so that we can predict better. Global warming கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்ன்றத செய்ய முடியுமா? இது இந்த ரிசர்ச் global warming. Global warming is one of the long term phenomenon. Okay, now we want looking at weather in a short term phenomenon. In the short term என்ன நடக்குதோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதே லாங் டேர்ம்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த குளோபல் வார்மிங் வந்து இது வந்து லாங் டேர்ம் ஃபினாமினன். இப்போ இந்த வார்மிங் வந்து எவ்ரி இயர் ஆர் டிகேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ சென்னைக்கு உதாரணமா இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்?
முதல்ல ஓஷன் வந்து நம்மள வார்ம் ஆகும். அப்போ வந்து இங்க லேண்டும் வார்ம் ஆகும். அப்போ வந்து இந்த லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இம்பாக்டே குறையும், அதனுடைய இன்டென்சிட்டியே குறையும் லாங் டேர்ம். அது ஏன் அப்படி இன்டென்சிட்டி குறைஞ்சா அப்போ வெதர் பேட்டர்ன் எப்படி ஆகும், எப்படி ப்ரிடிக்ட் பண்றது, இப்படிங்கறத பத்தி இது பண்றதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் அப்சர்வேஷன். That's what I have to 50 sensor 50 data is giving. Each data is unique. அந்த ஒவ்வொரு டேட்டா வந்து வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டேட்டா வச்சுக்கணும். எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கறது எவ்ரிபடி கேன் திங்க். ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி பெட்டர் ப்ரெடிக்ஷனுக்கு போறோம். அப்கோர்ஸ் it is shared to everybody. It is not only for IITM and SRM IST. It is for everybody. It is not for only for particular. It is a public data. Huh? Pardon? Already they have SRM IST. Already they have atmospheric science course. So they have further they will do. Mainly this is data is coming. They have very strong capability in data science, AML. So they can use that technique and try to invent more and more new Also information. instrumentation, they have very strong capability on instrumentation. Actually, we can. See, most of the instruments, these things install. Yeah, most of the instrument install is imported. So whether they can make locally, so they can also think engineering graduates and students. So there are many opportunities. The only we have made MOU, we have set up. Now we have to observe and to tell, analyze. It will take some time to observe, couple of years. In this MOU, what is the actual role of IITM? What type of? IITM only procured all the instrumentation and installed. So IST will. SRM is the host facility and data utilization and the man. Under the mission model, in Chennai, how many observation centers presently are there? So this aerosol facility is unique here only. There are many, that's what in all over Chennai we have many instrumentation, but each one is different. But here aerosol at one place, all one stop shop for all aerosol things is here. That's why. From the government, what is the future? So that's what now we are establishing various things. We want to improve the weather forecast in much better way, and basically we want to develop more and more better models for better forecast. How much total investment in the urban test bed? This test bed is about 60 crores in Chennai. 60 crore. It's only useful for fishermen, everything. So it is for weather. Okay, for the fishermen and other thing we have separate things. That is Only for weather. weather forecast to improve. இத நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு IMD ட்ட கொடுத்து IMD தான் ஃபைனலா ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஆமா ஆமா இல்ல ஒரு இடத்துல பண்ண இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ தான் சாம்பிள் அவ்வளவு.